கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை ஒருபுறம் உயர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருகிறது. அதன்படி இச்சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் யார் யார்? இவர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு இருப்பதாக அறியப்படுகிறது? விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி இதுவரை 58க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள சம்பவமானது தமிழகத்தையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இதில் முக்கிய நபரான மாதேஷ் உள்ளிட்ட மொத்தம் 12க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில தற்போது மேலும் 2 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக ஐயாசாமி மற்றும் தெய்வாரா ஆகிய 2 பேரை கைது செய்துள்ளனர். இதுவரை மொத்தம் 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இவர்கள் இருவரும் இந்த மெத்தனாலை விற்பனை செய்யும் பணியில ஈடுபட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதேஷ் மெத்தனாலை கொண்டு செல்வதற்கு இவர்கள் உதவி புரிந்திருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மாதேஷிடம் நடத்திய விசாரணையில இவர் சென்னை அடுத்த மாதவரம் பகுதியில மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து இவர் லிட்டர் கணக்குல பேரல் கணக்குல இவர் பல்வேறு மெத்தனாலை கடத்தி இவர் இங்கு சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பது. அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு சின்னதுரை அப்புறம் ஜோசப் ராஜா பிறகு பலரிடம் கைமாற்றப்பட்டு அவர்கள் மேலும் கூடுதலாக பணம் கொடுத்து இந்த மெத்தனாலை விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. நேற்று இவர்களிடம் இருந்து 3 பேரல்கள் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அப்பாசாமி மற்றும் தெய்வாரா ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் எங்கெல்லாம் இந்த பாக்கெட்டுகளாக செய்து எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்துள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில நேற்று கைது செய்யப்பட்ட சிவகுமார் மற்றும் கதிரவன் ஆகிய 2 பேரையும் வருகிற 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு ஒன்று கள்ளக்குறிச்சி நீதிபதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 10 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில மேலும் 2 பேரை நேற்று தற்போது அடைத்துள்ளனர் குறிப்பிடத்தக்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.